இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 3 முக்கியமான நாமங்கள பார்க்க போறோம். அதேபோல 3 முக்கியமான கதைகளையும் பார்க்க போறோம். ரொம்ப அழகான நாமங்கள், ரொம்ப முக்கியமான நாமங்களும் கூட. தெரிஞ்சுக்க வேண்டியது. கவனமா கேளுங்க. ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओं नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्कमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च पन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवं नमस्यं च यतमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मो जिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवै रक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणम् पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்று விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய 122வது நாமம் வராரோகா என்ற நாமம் பார்க்கிறோம். அதே போல 123 மகா தபாக, 124 முடிஞ்சா அதையும் பார்க்கலாம். சர்வகா நாமத்தை பார்க்கலாம். சரி, 122வது நாமம் வராரோகா. வர ஆரோகா. வர அப்படின்னா உயர்ந்த, இல்ல நாம் அடைய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஆரோகணம் அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். இல்ல நம்முடைய இலக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மனித பிறவில நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்கு பகவான் தான் அப்படிங்கிறதுனால வராரோகா அப்படின்னு பேர் வச்சிருக்கார். நம்ம எல்லாரும் இலக்கை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்து நம்ம என்ன பண்றோம், பலவிதமான இலக்குகளை வச்சிட்டு இருக்கோம். பிறந்த உடனே ஸ்கூல்ல போய் சேரணும், ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கணும், அதுக்கப்புறம் நல்ல காலேஜ்ல சேரணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், குழந்தை குட்டியை பெற்றுக்கணும். இப்படி ஒவ்வொரு இலக்கா தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா இறக்கும் பொழுது ஏதோ இன்னும் ஒண்ணு மிச்சம் இருக்கேன்னு யோசிச்சுட்டே இறந்து போயிடுறோம். நாம் அடைஞ்ச விஷயங்கள் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, திருப்தியை கொடுக்கல. இன்னும் ஏதோ அடையணும், இன்னும் ஏதோ அடையணும், இன்னும் ஏதோ அடையணும்னு நினைச்சிட்டே இறந்து போயிடுறோம். அப்ப மறுபடியும் இன்னொரு பிறவியில பிறக்கிறோம். இன்னொரு பிறவில பிறந்து மறுபடியும் அடைய முயற்சி பண்றோம். இப்படி பலவிதமான சரீரங்களை எடுத்து நாம் அடைய முயற்சி பண்றோம். ஆனா நாம் அடைய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், பகவான் தான். அது கிடைக்காத வரைக்கும் இந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல அதை தேடிக்கிட்டே இருக்குமா. ஆனா அந்த ஆத்மாவுக்கு புரியல, தான் பகவானை தான் தேடுறேன், இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டிய இலக்கு பகவான் தான் அப்படிங்கறது புரியாததுனால இந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்துல உலக விஷயங்களை தேடிக்கிட்டே சுத்திட்டு இருக்கு. சோ அப்படி இல்லாம இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்கு அப்படிங்கிறது வராரோகா அப்படின்ற நாமத்துல கொடுக்கிறார். பகவான் தான் இந்த உலகத்துல நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்குன்னு சொல்லி சொல்றார். இது ஒரு அர்த்தம். இதற்கு ஒரு அழகான சரித்திரம் சொல்லணும் அப்படின்னா,
நமக்கு தெரியும் ராமாயணத்துல ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா இமயமலையை தூக்குறான். இமயமலையை தூக்கிட்டு இமயமலையை தாண்டி கூட போறான். தாண்டி போகும் பொழுது இமயமலையை தாண்டிட்டானே இல்ல இமயமலையை தூக்குறானேன்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கும் வந்து சாபம் கொடுத்துருக்கணும். பட் உண்மையில சாபம் கொடுக்கல. ஆனா ராவணனை கூப்பிட்டு அவனுக்கு வரத்தை கொடுத்து அனுப்பிச்சாராம். வரத்தை கொடுத்தத உடனே எல்லாரும் கேட்டாங்க. அங்க பார்வதி கேட்கிறா, சுவாமி நீங்க வந்து அவனுக்கு வரம் கொடுத்து அனுப்புறீங்க, அவனுக்கு ஏன் வரம் கொடுத்து அனுப்புறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, அவனுக்கு சாபம் தானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. உனக்கு இப்ப புரியாது, நான் உனக்கு அப்புறம் விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அதன் பிறகு ஒரு பண்டிதர் வந்து சிவபெருமான் மேல ஒரு பாடலை பாடுறார். அங்க சென்னையில பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் அப்படின்ற கோயில் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா. சோ அந்த கபாலீஸ்வரர் கோயில்ல வந்து ஒரு பண்டிதர், ஒரு சம்ஸ்கிருத பண்டிதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கபாலீஸ்வரர் புகழ்ந்து பேசுறார். அவர் பேசும்பொழுது இந்த விஷயத்த சொல்றார். சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா ராவணனுக்கு வரத்தை கொடுத்தார், அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அந்த விஷயமானது திருவள்ளுவருடைய திருக்குறளோட ஒப்பிட்டப்பட்டு பேசப்படுது. திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னா திருக்குறள் அப்படின்றத அங்க திருவள்ளுவர் அந்த இடத்துல தான் பிறந்தார். திருவள்ளூர் அப்படின்ற இடத்துல தான் பிறந்து அங்கதான் திருக்குறளையும் எழுதினன் அப்படின்ற ஒரு சரித்திரமும் இருக்கு, ஒரு வரலாறும் இருக்கு. அதுல அவர் சொல்றாரு, தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிது கொல் தாமரை கண்ணான் உலகு அப்படின்ற ஒரு குறள் எழுதுறார். இது இன்பத்துப்பால் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல வருது. என்ன சொல்றாரு, தாம் வீழ்வார் மென்றோல் துயிலின் இனிது கொல் தாமரை கண்ணன் உலகு. தாமரை கண்ணன் உலகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாமரை கண்ணன்னா யாரு? கிருஷ்ணர் தான் இல்லையா. சோ கிருஷ்ணனுடைய உலகம் அப்படின்னா என்னது? வைகுண்டம். வைகுண்டத்துல கிடைச்ச சந்தோஷத்தை போல அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த சொல்ற. அது என்னது? வைகுண்டத்துல கிடைச்ச சந்தோஷத்தை போல அப்படின்னு சொல்றாரு. என்னடா அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனைவி இல்ல ஒரு காதலி, அவ என்ன பண்றான்னா தன்னுடைய காதலனை தேடி வந்து ஓடி கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னா அது எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா வைகுண்டத்தை ஒரு ஆத்மா அடைஞ்ச சந்தோஷம் கொடுக்கும் சொல்லி சொல்ற. எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவா ஆண்கள் தான் பெண்களை தேடி போவாங்களாம். பெண்களுக்கு வந்து வெக்கம் இருக்கிறதுனால அவங்க அதிகமா தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா அதுவே அந்த பெண்ணானவள் தன்னுடைய தன்னுடைய கணவன் மேல இருக்கக்கூடிய ஆசை அதிகமாகி ஒரு பெண் தேடி வந்து ஒரு கணவனை கட்டிக்கிட்டா அப்படின்னா அந்த ஆணுக்கு வைகுண்டத்தை அடைந்த ஆனந்தம் எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் அப்படின்ட்டு இந்த திருக்குறள்ல சொல்றார். சரி, இதையே என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்கிறார். கேட்கும் போது அப்பதான் சிவன் சொல்றாரு, அவன் ராவணன் இமயமலையை தூக்கும் பொழுது என்ன தெரியுமா நடந்தது? நீ என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்ட. சோ நீ என்னை கட்டி பிடிச்சதுனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது, அதனால அவனுக்கு வரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஓஹோ, சரி, நான் உங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டேன், நீங்க அவனுக்கு வரம் கொடுத்தீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா அதை போய் நீங்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்பமான விஷயத்த வைகுண்ட சுகத்தோட நீங்க ஒப்பிடலாமா? ஏன்னா வைகுண்டம் அப்படிங்கிறது உயர்ந்த விஷயம் இல்லையா? அது இந்த உலகத்துல ஒரு ஆண் ஒரு ஒரு மனைவி ஒரு ஒரு கணவனை ஆலிங்கனம் பண்ணக்கூடிய ஒரு இன்பத்தோட வந்து ஒப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது உண்மைதான். இந்த உலகத்துல உயர்ந்த இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதற்கு பெயர் வந்து வைகுண்டம் தான். அதுதான் வந்து உயர்ந்த இன்பம். நாம இந்த உலகத்துல எந்த இன்பத்தை சொல்லணும் அப்படின்னாலும் வைகுண்ட இன்பம் தான் சொல்லணும். இப்ப ஒருத்தர் வந்து சின்ன பையன் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறான். அவனை எப்படி நீங்க வந்து புகழ்ந்து பேசுவீங்க? அவனை எப்படி நீங்க வந்து உற்சாகப்படுத்துவீங்க? டே, டெண்டுல்கர் மாதிரி நீ விளையாடணும்டா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிரிக்கெட் அப்படின்னாவே டெண்டுல்கர் தான், அவருக்கு மேல யாரும் விளையாட முடியாது. அப்ப அந்த சின்ன பையன் நம்ம என்ன பண்ணும்? உற்சாகப்படுத்துறதுக்கு நீ டெண்டுல்கர் மாதிரி, அவன் டெண்டுல்கர் மாதிரி விளையாடுவானான்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்லணும்? டெண்டுல்கர் மாதிரி விளையாடுறடா, இல்ல விளையாடணும்டா அப்படின்னு சொல்லணும். அப்பதான் எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு உற்சாகம் வரும். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்துல கிரிக்கெட் அப்படின்னா அவர் தான். இல்ல நல்லா ஒருத்தரை பாடுறாங்க, எம்.எஸ். சுப்புலட்சுமி மாதிரி பாடுறமா நீ, இல்ல எம்.எஸ். சுப்புலட்சுமி மாதிரி நீ பாடணும் அப்படின்னு சொன்னோம்னா யாருமே அவங்கள மாதிரி பாட போறது கிடையாது. பட் இந்த உலகத்துல நல்லா பாடுறாங்க அப்படின்னா அவங்கதான், அவங்களுக்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. அது போல இந்த உலகத்துல சந்தோஷம் அப்படின்னா அது வைகுண்ட இன்பம் தான், அதுக்கு மேல ஒரு இன்பம் கிடையாது. அதனால இந்த உலகத்துல நாம் எந்த இன்பத்தை சொல்றதா இருந்தாலும் அது வைகுண்ட இன்பத்தோட ஒப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஓமையில தான் இதை பேசப்படே தவிர வைகுண்ட இன்பத்திற்கும் இந்த உலக இன்பத்திற்கும் எந்த விதமான ஒப்புமையும் கிடையாது.
எப்படி ஒரு தங்கத்துக்கும் ஒரு குப்பைக்கும் எந்த ஒப்பிடுமே கிடையாதோ அது போல. பட் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உயர்ந்த இன்பம் அப்படின்னா அது வைகுண்ட இன்பம் தான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சோ அதே போல இங்கதான் சொல்றாரு வராரோகா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. வராரோகா அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இன்பம், மிக உயர்ந்த இலக்கு அப்படின்னா அது பகவானுடைய திருப்பாதம் தான். அதனால இங்க பகவானுக்கு பேரு வராரோகா அப்படின்னு கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு பிறவியும் பிறந்து எனக்கு இன்னும் 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 இன்னொன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் எனக்கு கிடைக்க போகுது, இன்னும் எனக்கு கிடைக்க போகுது, இன்னும் வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம அந்த பகவான் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு முறை அப்பாடி இனிமேல் நான் அடைய வேண்டிய விஷயம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு, நிம்மதியா இருக்குன்னு ஒரு இடத்த சொல்லணும் அப்படின்னா அது வைகுண்ட லோகம் தான். அந்த இடம் கிடைக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த உலகத்துல ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை வேணும், அதை வேணும், ஒரே பரபரன்னு பறந்துகிட்டே இருக்கும். எனக்கு இதை அடையணும், அதை அடையணும், ஓடிக்கிட்டே இருக்கும். பகவானை ஒரு முறை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு இனிமேல் அடைய வேண்டிய விஷயம் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம் தான் என்ன சொல்றாரு? வராரோகா பேர் கொடுத்திருக்காரு. எவ்வளவு அழகான திருநாமம் இல்லையா? வராரோகா அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா உயர்ந்த படுக்கையில படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நாமெல்லாம் பாயில படுத்துக்கலாம், குஷன்ல படுத்துக்கலாம், கட்டில்ல படுத்துக்கலாம், பெட்டுல படுத்துக்கலாம், ட்ரெயின் மேல சீட்ல போய் படுத்துக்கலாம் இல்லையா? எங்க வேணா படுத்துக்கலாம். ஆனா பகவான் எங்க படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா சமுத்திரத்துக்கு நடுவுல, அதுவும் பாம்பனுடைய மடியில படுத்துட்டு இருக்கார். யாரால முடியும்? சமுத்திரம் கடலை பார்த்தாவே நம்ம பயந்து இருப்போம். கடல்னாவே பயம். இதுல நடுக்கடல் அப்படின்ட்டு சொல்ல வேண்டாம். நடுக்கடல் எப்படி அலைகளோட பயமா இருக்கும், பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த நடுக்கடல்ல பாம்பு, அந்த பாம்பனுடைய மடியில அழகா படுத்துக்கிட்டு இருக்கார். பாம்பு தலை அப்படி விரிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஒரு தலையா, ரெண்டு தலையா, 1000 தலைகள் விரிச்சு பார்த்துட்டு இருக்கு. புசு புசுன்னு சத்தம் வேற போட்டுட்டு இருக்கு. அந்த 1000 தலை பாம்பு அப்படிங்கிறது படம் எடுத்துட்டு இருக்கு. அதனுடைய மடியில சமுத்திரத்து நடுவுல ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் தாண்டா உயர்ந்த ஆள். அவரை விட ஹீரோ யார் இருப்பாங்க? இந்த மாதிரி ஹீரோயிசம் யார் காட்ட முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோலாம் என்ன பண்ண முடியும்? 4 பேரோட டான்ஸ் ஆட முடியும், 4 பேரை பறக்க விட முடியும் அடிச்சு. ஆனா நம்ம பகவான் எப்படி இருக்கான்னு சொல்லி காட்டுறார். இப்படி வராரோகா அப்படின்னு நாமத்தினால பகவான் காட்டுறார். இந்த உலகத்துல உயர்ந்த இடத்துல நான் தான் இருக்கேன், என்னை அடைய முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றேன். சோ நாம இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இலக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கு பகவானா இருக்கணும். மற்றதெல்லாம் அந்த இலக்கை அடைவதற்கு காரணங்களா இருக்கணும். நான் வீட்டுல இருக்கிறனோ, இல்ல வேலைக்கு போறனோ, இல்ல படிக்க போறனோ, சம்பாதிக்கிறனோ, இல்ல எல்லாமே நம்ம செய்யலாம். ஆனா இலக்கு பகவானா இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். இதை நான் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை ரொம்ப எளிமையா மாறி போயிடும். நான் என்ன பண்ணாலும் என்னோட இலக்கு பகவான் தான் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். இதை கத்துக்கிறதுக்கு தான் நம்ம பக்தர்கள் தேவை இல்லையா? பக்தர்கள் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ண உதவி பண்ணுவாங்க. நாம் எப்படி நம்ம வாழ்க்கையில பகவானை நம்முடைய இலக்கா மாற்றிக்கொள்வது அப்படிங்கறத கத்துக் கொடுப்பாங்க. அது இல்லைன்னா மறந்து போயிடுவோம். நான் மற்ற உலக விஷயங்கள்ல ஈடுபட்டு ஏதோ சாமி கும்பிடுறோம், ஏதோ வேலையும் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மாறி போயிடும். சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது, பகவானை வழிபடுறது அப்படிங்கிறது ஏதோ வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறி போயிடும். தினமும் நான் பல்லு விளக்குறேன், தினமும் நான் குளிக்கிறேன், தினமும் நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன், தினமும் சாப்பிட்றேன், அது போல தினமும் நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்ற ஒரு கடமையா மாறி போயிடும். அப்படி மாறக்கூடாது. வாழ்க்கையினுடைய இலக்கு நான் ப்ரஷ் பண்றது, நான் குளிக்கிறது, நான் ட்ரெஸ் பண்றது, நான் சம்பாதிக்கிறது, நான் தூங்குறது எல்லாமே அவனுக்காக அப்படின்ற இலக்கா மாறணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பா பக்தருடைய சங்கம் தேவை. பக்தருடைய சங்கம் இல்லாம நாம் இதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால பக்த சங்கத்துல இருந்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய மிக உயர்ந்த இலக்கு பகவான் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு என்ன பண்ணுவாங்க? அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. இப்படிதான் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உயர்ந்த இலக்கா இருக்கார். இந்திரஜித்தை கொண்டுட்டு வந்துட்டான் லக்ஷ்மணன். கொண்டுட்டு வந்த உடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த லக்ஷ்மணனை கூப்பிட்டு தன்னுடைய மடியில உட்கார வச்சு உச்சி முகந்து அவனை தடவி கொடுத்தாரா. பையா வந்துட்டியா, இந்திரஜித் சம்ஹாரம் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுக்குறாரா. லக்ஷ்மணனுக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சான். என்ன இப்படி ராமர் நம்மளை கொஞ்சறாரேன்னு சொல்லிட்டு. சோ வராரோகா அப்படின்னா தன்னுடைய மடியில உட்கார வச்சுப்பார் அப்படின்ற அர்த்தமும் கொடுக்குறார். சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மையும் அதை பண்ணுவாராம். நாம் இந்த உலகத்துல இருந்து வைகுண்டம் போறோம் இல்லையா? பல ஜென்மம் நாம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு தாபத்தோட வைகுண்டம் போறோம் இல்லையா? போன உடனே பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மள போய் வரவேற்பதற்கு வைகுண்ட வாசலுக்கு வந்துருவாராம். நம்மளை கூப்பிடுறாராம். சுந்தர பாண்டியன்,
நீங்க என்ன பண்றீங்க இத்தனை வருஷமா, இத்தனை ஜென்மங்களா நீங்க என்னை விட்டு எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர பாண்டியன் சமையல்ல மும்முரமா இருக்காரு. சரி, அவர் பார்க்கலாம். ஓகே. என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் வந்து கூட்டிட்டு வராராம். என்ன பண்ணி எங்க போனீங்க இத்தனை வருஷமா, இத்தனை காலமா எங்க போனீங்க, இத்தனை ஜென்மங்களா எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு அவர் மடியில ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு நம்ம கண்ணோட கண் வச்சு பேச ஆரம்பிப்பாரா பகவான். அப்படி நாம் அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கு அப்படிங்கிறது பகவானுடைய தாமரை திருவடி, இல்லைன்னா பகவானுடைய அழகான மடின்னு கூட சொல்லலாம். So இப்படிப்பட்டவன் தான் வராரோகா பேர் கொடுத்திருக்கார். எவ்வளவு அழகான திருடா. நான் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இலக்கை அடையணும்னு வச்சுக்கிட்டோம்னு அந்த இலக்கு யார் தானே? பகவான் தானே. இப்படி நாம என்ன பண்ணிருக்கோம்? 122 நாமங்களை இது வரைக்கும் நாம் முடிச்சிருக்கோம். பராசர பட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முதல் 122 நாமங்கள் அப்படிங்கிறது பகவானுடைய பரவாசுதேவ தத்துவத்தை பேச வந்தது அப்படின்னு சொல்றார். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை 3ஆ பிரிக்கிறார். முதல் 122 நாமங்கள் பரவாசுதேவனை குறிக்கக்கூடிய நாமங்கள். அடுத்து வரக்கூடிய 123 இருந்து 146 இந்த 24 நாமங்கள் வியூகமூர்த்தியை குறிக்கக்கூடியது. அதன் பிறகு 147 இருந்து 1000 வரைக்கும் இந்த நாமங்கள் அர்ச்சாவதாரத்தை, விபவ அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்ச்சாவதாரத்தை குறிக்க வேண்டியது. விபவம் அப்படின்னா அவதாரங்களை குறிக்கக்கூடியது. இப்படியாக இந்த 3ஆ பிரிச்சிருக்கார். அதாவது முதல் 122 அப்படிங்கிறது பரவாசதேவன். பரவாசதேவன் அப்படின்னா வைகுண்டநாதன், வைகுண்டத்தில் கூட நாராயணனை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். முதல் நாமம் எப்படி ஆரம்பிச்சது? விஸ்வம் அப்படின்னு ஆரம்பிச்சது. எப்படி முடியுது? 122 நாமம் எப்படி முடியுது? வராரோகா அப்படின்னு முடியுது. இதுல நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கிறோம். பகவான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். அந்த பகவானை அடைவது தான் உயர்ந்த இலக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, யுதிஷ்டனுடைய முதல் 2 கேள்விகளுக்கு பதிலா அமையுது. கிமேகம் தெய்வதம் லோகே கிம்வா பேகம் பராயணம். முதல் 2 கேள்வி என்ன? 2 கேள்வி. கிமேகம் தெய்வதம் லோகே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார்? வேதத்தில் சொல்லப்பட்ட மிக உயர்ந்த கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் 122 இதான் சொல்லுது. விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்ற நாமத்தினால அவர் தாண்டா முழுமுதற் கடவுள். ஏன் முழுமுதற் கடவுள்? இந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குணங்களை சொல்லிட்டு வந்தது. 122 நாமங்களும் பகவானுடைய குணங்கள். அவர் முழுமுதற் கடவுள் சொல்றதுக்கான 122 நாமங்களை சொல்றார், குணங்களை சொல்றார். சரி, அந்த உயர்ந்த கடவுள் புரிஞ்சுக்கிட்டேல்ல, அவர் தான் முழுமுதற் கடவுள் புரிஞ்சுக்கிட்ட. அப்ப என்ன பண்ணும்? அவரை தான் அடையணும். கிம்பாபேகம் பராயணம், யாரை நான் அயனம், யாரை நான் தஞ்சம் அடைய வேண்டும். உயர்ந்த தஞ்சம் யார்? யார் உயர்ந்தவனோ அவன் தான் உயர்ந்த தஞ்சம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த முதல் 122 நாமங்கள் அப்படிங்கிறது பீஷ்மதேவர் என்ன பண்றார் அப்படின்னா, யுதிஷ்ட மகாராஜனுடைய முதல் 2 கேள்விகளுக்கு பதிலா சொல்றார். கிமேகம் தெய்வதம் லோகே கிம்பா பேகம் பராயணம் அப்படின்ற இந்த 2 கேள்விகளுக்கு பதிலாக முதல் 122 நாமங்கள் வருது. இந்த 122 நாமங்கள் அப்படிங்கிறது நமக்கு பரவாசதேவன் அப்படிங்கிற தத்துவத்தை பற்றி பேச வந்தது. இன்னும் இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, முதல் 3 நாமங்கள் விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ அப்படின்ற இந்த முதல் 3 நாமங்கள் இருக்குல்ல, இது பரமாத்ம தத்துவத்தை கூற வந்ததுன்னு சொல்றார். ஏன்னா பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த பரமாத்மாவை பற்றி கூற வந்தது முதல் 3 நாமங்கள். அதன் பிறகு 3லிருந்து 122 அப்படிங்கிறது நமக்கு பகவானுடைய பரவாசதேவன் அப்படிங்கிற தத்துவத்தை கூற வந்தது முதல் 122 நாமங்கள். அதன் பிறகு 123லிருந்து 146 அப்படிங்கிறது 24 நாமங்கள் அப்படிங்கிறது நமக்கு வியூகமூர்த்தியை கூற வந்த நாமங்கள். அதன் பிறகு 147லிருந்து 1000 நாமங்கள், 1000வது நாமங்கள் வரை நமக்கு சொல்ல வந்தது விபவ அர்ச்சாவதாரங்களை பற்றி பேச வந்தது. விபவம் அப்படின்னா அவதாரங்கள், தசாவதாரங்கள் சொல்றோம் இல்லையா, அது போல அவதாரங்களை பற்றி கூறி அந்த அவதாரங்கள் மூலியமாக நமக்கு அர்ச்சை அப்படின்னா விக்கிரகம் இல்லையா, நாம் கோயில வழிபடக்கூடிய விக்கிரகம், அந்த நாமங்களை பற்றி பேச வந்ததுதான் இந்த அடுத்த நாமங்கள் சொல்றார். அப்ப நம்ம இப்ப எங்க போறோம்? 123வது நாமத்துக்கு போறோம். 123லிருந்து 146 24 நாமங்கள். இந்த 24 நாமங்களால நாம எதை புரிஞ்சுக்க போறோம்? வியூகமூர்த்தியை புரிந்து கொள்ள போகிறோம். வியூகமூர்த்தி அப்படின்னா யாரு? வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் அப்படின்னு வியூகமூர்த்தின்னு சொல்றாங்க இல்லையா. சிவங்களுக்கு தான் வியூகமூர்த்தி அப்படின்றாங்க. இந்த வியூகமூர்த்தியை பற்றிய விஷயங்களை சொல்றதுதான் நமக்கு அடுத்து வரக்கூடிய 123ல வரக்கூடிய நாமங்கள்.
சரி, 123வது நாமம் என்ன அப்படின்னா மகா தபாஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு. சரி, இந்த வியூகம் சொல்றமே, இந்த வியூகம்னா என்னது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். வியூகம்னா என்னது? நம்ம இந்த கேள்விப்பட்டிருக்கோம் அடிக்கடி. மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருக்கோம். வியூகம், சக்கர வியூகம், பத்ம வியூகம், இந்த மாதிரி சூழ்ச்சி வியூகம் அப்படின்னு பலவிதமான வியூகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வியூகம் அப்படின்னா அணிவகுப்பு அப்படின்னு சொல்லலாம். வியூகம் அப்படின்னா திட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன வியூகம் வகுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வியூகம்னா திட்டம் அப்படின்னு அர்த்தம். சோ பகவானுக்கு வியூகமூர்த்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் வியூகமூர்த்தி அப்படின்னு பேரு அப்படின்னா பகவான் திட்டம் போடுறாராம். யார வியூகமூர்த்தின்னு சொல்லி சொல்றாங்க? வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தன், இந்த 4 பேரும் வியூகமூர்த்தின்னு சொல்லி சொல்றது உண்டு. இதுல வாசுதேவன்ல இருந்து சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் பிறக்கிறாங்க. மறுபடியும் அந்த சங்கர்ஷன்ல இருந்து மறுபடியும் வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் இப்படி தோன்றிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள்ல 3 விஷ்ணுக்கள் ரொம்ப முக்கியம். காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படின்னா 3 விஷ்ணுக்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல வரக்கூடிய விஷ்ணு யாரு அப்படின்னா காரணோதக சாய் விஷ்ணு அப்படின்னு சொல்றோம். பரவாசதேவன் கிட்ட இருந்து முதல்ல வரக்கூடியவர் காரணோதக சாய் விஷ்ணுன்னு சொல்லி சொல்றோம். இந்த காரணோதக சாய் விஷ்ணுன்னா யாரு? அடுத்தது காரணோதக சாய் விஷ்ணு இருந்து அடுத்த வரக்கூடியதான் கர்ப்போதக சாய் விஷ்ணுன்னு சொல்லி சொல்றோம். சரி, கர்ப்போதக சாய் விஷ்ணுல இருந்து அடுத்தது வர்றது க்ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 3 விஷ்ணுக்கள் இருக்காங்க இந்த உலகத்தை நிர்வாகம் பண்றதுக்காக. முதல்ல வர்றது காரணோதக அப்படின்னு சொல்றோம். காரணோதக சாய் விஷ்ணு அப்படின்னா காரணக்கடல் அப்படின்ற கடல்ல படுத்துட்டு இருப்பாரு பகவான். க்ஷீராப்தியில பகவான் வைகுண்ட லோகத்துல இருக்கார். அவர் இந்த உலகத்தை படைக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்றாரு? அவரு முதல்ல காரணோதக சாய் விஷ்ணுவா மாறுற. அந்த விஷ்ணுவனுடைய வியர்வை நாளங்கள், அந்த வியர்வை நாளங்கள் இருந்தா ஒரு சின்ன சின்ன முட்டை மாதிரி வெளில வருது. நம்ம வியர்வை நாளங்கள் இருக்குல்ல, அந்த வியர்வை நாளங்கள் பகவானுக்கு இருக்கு. அதுல இருந்து சின்ன சின்ன முட்டை மாதிரி வெளில வருது. அந்த முட்டைகள் நம்ம என்ன சொல்றோம்? அண்டம் அப்படின்னு சொல்றோம். அண்டம்னா இந்த பிரபஞ்சத்தை அகிலம், அண்டம் சொல்லி சொல்றோம் இல்லையா? அதுதான். அப்ப இந்த சின்ன சின்ன அண்டத்துக்குள்ள என்ன பண்றாரு? பகவான் நுழைய ஆரம்பிக்கிறார். நுழைஞ்சார் அப்படின்னா உள்ள போனதுக்கு அப்புறம் தன்னுடைய வியர்வையினாலே என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்துல இந்த அண்டத்தை பாதி நிரப்பிடுறார். நிரப்பிட்டு அதுலயே தான் பள்ளி கொள்றார், அதுலயே படுத்துடுறார். அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கர்ப்போதக சாய் விஷ்ணு அப்படின்னு சொல்றோம். அதன் பிறகு அந்த பகவானே இந்த உலகத்துக்குள்ள நுழையிறார். உலகத்துக்குள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ள நுழையிறார். அவருக்கு பத்தி நம்ம என்ன சொல்றோம்? க்ஷீரோதக சாய் விஷ்ணுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப 3 விஷ்ணுக்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த ஜட பிரபஞ்சத்துல இருக்காங்க. முதல்ல இருக்கிறது காரணோதக சாய் விஷ்ணு. இவர் மொத்த ஜட உலகத்திற்கும் பரமாத்மாவா இருக்கார். 2வது கர்ப்போதக சாய் விஷ்ணு. இவர் பிரம்மாவுக்கு பரமாத்மாவா இருக்கார். 3வது க்ஷீரோதக சாய் விஷ்ணு. இவர் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவா இருக்கார். இப்படியாக 3 விஷ்ணுக்கள் சொல்லி சொல்றோம். இந்த 3 விஷ்ணுக்களுக்கு மூலம் யாரு அப்படின்னா வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். அந்த வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள் அப்படிங்கிறதா வியூகமூர்த்தின்னு சொல்லி சொல்றோம். கேட்கறதுக்கு தலை சுத்துது. இன்னும் ரொம்ப டீப்பா இருக்கு. நான் ஏதோ மேலோட்டமா சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் இதை பற்றிய விஷயங்கள் ரொம்ப ஆழமா என்ன பண்ணிருக்காங்க? சாஸ்திரங்கள் விசாரம் பண்ணியிருக்காங்க. இதுல பராசர பட்டரும் பேசியிருக்காரு. அதே போல பக்தி நோட்டா கூட இதை பத்தி பேசியிருக்காரு, கிருஷ்ண சம்ஹிதை அப்படின்ற கிரந்தத்துல. சரி, நம்ம அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம இது குழப்பிக்க வேண்டாம். சோ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவான் எவ்வளவு ஆலோசனை பண்றா நமக்காக, எவ்வளவு பிளான் பண்ற, இவ்வளவு பிளானிங், இவ்வளவு ஆலோசனை எதுக்காக, இவ்வளவு திட்டங்கள் எதுக்காக போடுறாரு அப்படின்னா இந்த ஜட உலகத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களை எப்படியா தன்பால் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசைதான். அந்த ஆசைப்பட்டு என்ன பண்றாரு பகவான்? பலவிதமான திட்டங்களை போடுறாரா. ஆனால் அவருக்கு பேர் வியூகமூர்த்தி அப்படின்னு பேரு. இந்த 4 பேருக்கும் வியூகமூர்த்தின்னு பேரு. அவங்க என்ன பண்றாங்க? ஆலோசனை பண்றாங்க. எப்படி இந்த ஜீவாத்மாக்களை தன்பால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றாங்க. அந்த ஆலோசனை நம்ம என்ன சொல்றோம்? தவம் சொல்லி சொல்றோம். இந்த உலகத்துல முதல்ல தோன்றிய வார்த்தை தப அப்படிங்கிற வார்த்தை தான். நீங்க மற்றவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியாது. யாருக்குமே தெரியாது இந்த உலகத்துல முதல்ல தோன்றிய வார்த்தை என்னன்னா யாருக்கும் தெரியாது. ஏன் இந்த உலகத்துல முதல்ல தோன்றிய உயிர்வாளி யாருன்னே யாருக்கும் தெரியாது. ஒருத்தனை கேட்டா அமீபான்னு சொல்றான், ஒருத்தனை கேட்டா கெமிக்கல்னு சொல்லி சொல்றான், ஒருத்தனை கேட்டா
ஆதாம் ஏவான்னு சொல்லி சொல்றான். பட் நமக்கு தெரியும் இந்த உலகத்துல முதல் முதல் தோன்றிய உயிர்வாழி யாரு? யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல தோன்றிய முதல் உயிர்வாழி யார்? கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். மனோ தப்பு. பிரம்மா. கவிதா ரைட். ஓகே, ஆன்சர் கிடைச்சிருச்சு. கவிதா எங்க இருக்கீங்க? இருக்கீங்களா? இங்க பேர் மட்டும்தான் வந்தது. கவிதா இங்க இருக்காங்க, புல்ல உட்காந்துட்டு இருக்காங்க, புல்லுக்கு பின்னாடி. சரி, அப்ப இந்த உலகத்துல தோன்றிய முதல் முதல் உயிர்வாழி யாரு அப்படின்னா பிரம்மா. அந்த பிரம்மா கேட்ட முதல் சப்தம் என்ன தெரியுமா? தப அப்படிங்கிற சப்தம் முதல்ல கேட்கிறார். இந்த உலகத்துல தோன்றிய முதல் சப்தம் தப அப்படிங்கிற சப்தம். த ப த ப த ப அப்படி சப்தம் கேட்டுச்சான். தபன்னா என்னது? தவம். தவம்னா என்னது? நம்ம எல்லாரும் தெரியும் தவம்னா என்னன்னு தெரியும். உட்காந்து தியானம் பண்றது பேர் தவம் நடிச்சிட்டு கிடையாது. அது தியானம். தவம்னா என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது சாஸ்திரம் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குது. தப ஆலோசனை அப்படின்னு தாத்து. தபம் அப்படின்னா ஆலோசனை, நம்முடைய சிந்தனை இருக்குது இல்லையா? அதுதான் தபமா. நல்ல விஷயங்களை மறுபடியும் 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 ஆலோசனை பண்றோம்ல, அதுதான் தவம். தவம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வேற எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்? அப்பா அம்மா கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அப்பா அம்மா சொல்லுவோம், உன்னை தவம், உன்னை நான் வளர்க்கறது எவ்வளவு தவமா இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்காக தவம் பண்ணியிருக்காங்க. தவம்னா என்னது? நம்மளை எப்படி படிக்க வைக்கலாம், நம்மளை எப்படி வாழாக்கலாம், நம்மளை எப்படி நல்லது பண்ணலானே எப்பயும் ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே பெரிய தவம். அதுதான் பெரிய தவம். அதே போல நாட்டு தலைவர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கான்ட்டு எப்பயும் அதே ஆலோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. அது அவங்க பண்ண தவம். ஒரு சில விஞ்ஞானிகள் அவங்க என்ன பண்றாங்க? இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே விஷயத்த மறுபடியும் 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 ஆலோசனை பண்ணி விஷயங்களை கண்டுபிடிச்சு நம்ம கையில கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அது அவங்க பண்ண தவம் இல்லையா? வியாசர் அவர் உட்காந்து என்ன பண்ணிருக்காரு? மறுபடியும் 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 உட்காந்து சாஸ்திரங்களை ஞாபகப்படுத்தி நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அவன் தவம் பண்ணிட்டு போயிட்டார். நம்ம இதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்ப தவம் அப்படின்னா ஆலோசனை அப்படின்னு அர்த்தம். சோ பகவான் தான் இருக்கல மிகப்பெரிய தவம் பண்றாரா. என்ன தவம் பண்றார்? நாம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா? நாம் எல்லாரையும் இந்த உலகத்திலிருந்து மீண்டு மறுபடியும் அவருடைய லோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரா? மறுபடியும் மறுபடியும் ஆலோசனை செய்து அந்த ஆலோசனைக்காக பலவிதமான திட்டங்களை ஏற்படுத்தி அதற்காக இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்து இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து காத்துட்டு இருக்கார். நாம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட போறது ஒரு வேலையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது நம்முடைய தவம். பகவானுடைய தவம் நான் எப்படா நம்மளை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது அப்படின்ட்டு. நம்முடைய தவம் எப்படா பகவான் கிட்ட இருந்து ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இல்லாம இந்த உலகத்துல மிக உயர்ந்த தவம் அப்படின்னா என்னன்னா, எப்படியாவது இந்த ஜீவாத்மாக்களை பரமாத்மாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் மிக உயர்ந்த தவம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தவத்தை பண்ணணும். எல்லோருமே இந்த தவத்தை பண்ணணும். எல்லோருமே என்ன பண்ணணும்னா தினசரி ஆலோசனை பண்ணணும். எப்படி நான் இந்த கிருஷ்ண பக்தியை மற்ற உயிர்வாளிகளுக்கு கொடுப்பது, எப்படி மற்ற கஷ்டப்படக்கூடிய ஜீவாத்மாக்களை கிருஷ்ண பக்தி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஆலோசனை நம்மளுக்கு என்னைக்கு இருந்துட்டே இருக்கு. இதுதான் உயர்ந்த தவம், வேற ஒண்ணும் கிடையாது. நேற்று இங்க மதுரையில தெரிஞ்சிருக்கும், நான் மதுரையில தான் இருக்கேன். ஸோ மதுரையில் நேற்று தெப்போத்சவம். இங்க மீனாட்சி சுந்தரேஸ்வர் மாரியம்மன் கோயில்ல ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கு இங்க மதுரையில. மாரியம்மன் தெப்ப குளம் இருக்கு. அங்க உற்சவம் காணுவதற்காக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வருவாங்க. ஸோ வரும்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடுவாங்க, மதுரையில கூடுவாங்க. அந்த ஆயிரக்கணக்கான மக்கள்ல நாங்க ஒரு 10 பேர் அங்க போய் என்ன பண்ணோம்னா கீர்த்தனை பண்ணோம். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் கீர்த்தனை பண்ணோம். கீர்த்தனை பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வேடிக்கையா பார்த்துட்டு போறாங்க, வினோதமா பார்த்துட்டு போறாங்க. உண்மையில் நம்ம ஆன்மீக காரியத்துக்கு எதுக்காக போறோம் அப்படின்னா பகவானுடைய பேரை புகழ்ந்து பாடுவதற்காகவும் அவரை வணங்குவதற்காக தான் போறோம். ஆனா அதுவே மக்களுக்கு யாருக்குமே இங்க தெரியல. எல்லாரும் எதுக்காக வராங்க? அங்க இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாயை சாப்பிட்றதுக்கும், பாப்கார்னை சாப்பிட்றதுக்கும், அங்க இருக்கக்கூடிய சோளக்கரதை வேக வச்சு சோளக்கரதை சாப்பிட்றதுக்கும், அங்க இருக்கக்கூடிய பானிபூரி சாப்பிட்றதுக்கும், அப்படியே ஊர் சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு போறதுக்கு தான் வராங்க. யாருக்குமே பகவானுடைய பேரை சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வரவே இல்லை. பட் நாங்க என்ன பண்ணோம்னா
நேற்று காலையிலயும் போயிட்டோம், நேற்று சாயந்தரமும் போயிட்டோம். போயிட்டு அந்த கூட்டத்துல கீர்த்தனை பண்ணோம். மைக்கும் கிடையாது, ஸ்பீக்கரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணோம், தொண்டை போகிற வரைக்கும் நேத்து காலையிலயும் சரி, நேத்து நைட்டும் கீர்த்தனை பண்ணோம். கீர்த்தனை முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு ஒரு 10 மணிக்கு எனக்கு கால் வருது. ம், எங்க அவங்க அட்மின் எங்க? ஃபோன் பண்ணாங்க. பிரபுஜி, நாளைக்கு உங்க கிளாஸ் இருக்கு, விஷ்ணு சாசனம் கிளாஸ் இருக்கு, வந்துடுறீங்களா அப்படின்ட்டு. நான் ஃபுல்லா நேத்து ஃபுல்லா கத்தி கத்தி தொண்டையெல்லாம் போயிடுச்சு. மிருதங்க கர்த்தாலாம் அடிச்சு கையெல்லாம் வந்து வீங்கிடுச்சு. என்னால நாளைக்கு முடியுமான்னு தெரியல, நீங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, வேற யாருமே கிடையாது, நீங்க தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, வந்துடலாம். வந்தாச்சு. இப்ப இதனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நேத்து நான் போய் அங்க கீர்த்தனை பண்ணதுனால எனக்கு ஏதாவது காசு பணம் வரப்போதா? சம்பளம் ஏதாவது கொடுக்க போறாங்களா? கிடையாது. இல்ல நான் காலையில எந்திரிச்சு வந்து இப்ப நான் கிளாஸ் கொடுக்கறனால நீங்க ஏதாவது சம்பளம் கொடுக்க போறீங்களா? கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் இதை பண்றோம்? ஒரே ஒரு காரணம் தான். நமக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு தான் பாராட்டு சொல்லணும், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன காரணம் தெரியுமா? நான் இன்னைக்கு இந்த கிளாஸுக்கு வரலன்னா என்ன பண்ணிட்டு இருப்பேன்? கை கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா உட்காந்து சேன் பண்ணிட்டு இருப்பேன், இல்ல தூங்கி இருப்பேன், ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பேன். ஆனா இந்த கிளாஸ் இருக்கு, நீங்க கிளாஸுக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு என்ன நிர்பந்தப்படுத்தினதுனாலதான் நான் எந்திரிச்சு உட்காந்து படிக்கவே ஆரம்பிச்சேன். படிச்சதுனாலதான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. படிச்சதுனாலதான் இன்னைக்கு திருக்குறள்ல பகவானுடைய பெயர் இருக்கு, கமலக்கண்ணன் அப்படின்ற, கமலக்கண்ணன் உலகு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னே தெரிய ஆரம்பிச்சது. இன்னும் நிறைய படிச்சேன் ஆக்சுவலா. பட் சொல்றதுக்கு நேரம் இல்லை, 7 மணி ஆயிடுச்சு. இந்த நாமும் சரி, இதுக்கு அடுத்த நாமும் சரி, ரொம்ப அழகான நாமங்கள். சர்வகா அப்படின்னு நாமம். அதுல ஆழ்வார்களை பற்றி நிறைய படிக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. அப்ப நான் காலையில எந்திரிச்சதுனால எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு பிரயோஜனம் கிடைச்சது. உண்மையில சொல்ல போனோம்னா, நீங்க கத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சு உட்காந்துருக்கீங்க, நீ கேட்குறீங்களா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்துல நான் நிறைய கத்துக்கிறேன், எனக்கு புண்ணியம் வந்து சேரும். அதனால உங்க எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும், உண்மையில சொல்லணும் அப்படின்னா. ஸோ இங்க இங்க நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, தப அப்படிங்கிறது என்னைக்குமே நம்முடைய இன்பத்தை, நம்முடைய வசதியை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனை நமக்கு என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். பலபத்ரா பிரபுலாம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு? பலவிதமான யாத்திரைகள் அரேஞ்ச் பண்றாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, இதை அரேஞ்ச் பண்றாரு. எதற்காக? அவருக்கு என்ன வரப்போகுது? என்ன லாபம் வரப்போகுது? ஒரு லாபம் கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு லாபம் என்ன தெரியுமா? உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கிருஷ்ணர் மாடை விடும் பொழுது பிரபுபாதரை பார்த்து அவர் ஒரு சிரிப்பார். பரவாயில்ல, நல்ல காரியம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஆனந்தம் போதும் அவருக்கு. சோ நாம செய்ய வேண்டிய விஷயம் அப்படி என்னைக்கு அப்படின்னா, என்னைக்குமே நம்மளை பத்தியே நம்ம ஆலோசனை பண்ணாம, என்னைக்கு என்ன பண்ணும்? கொஞ்சமே தினமுமே நம்ம என்ன பண்ணும்? மற்றவங்களை பத்தி ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கணும். சோ இதுதான் தபகான்னு சொல்றேன். மகா தபாகா அப்படின்னா என்னைக்குமே நம்முடைய ஆலோசனை மற்றவங்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனை இருந்துட்டே இருக்கணும். அதுதான் மகா தபாகான்னு சொல்றேன். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? பகவான் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது, வியூகமூர்த்தி கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. சோ நாம என்ன பண்ணோம்? விமலா தேவி மாதாஜி என்னைக்குமே என்னுடைய பொண்ணு, என்னுடைய பையன் அப்படிங்கறத ஆலோசனை மட்டும் இருக்காம என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு வந்து மங்களாரத்திக்கு வரணும், கொஞ்சம் சேவை பண்ணணும். சேவை பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கத்துக்க முடியும். அப்படி வர ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பகவான் சக்தி கொடுக்க ஆரம்பிப்பார். அப்ப நீங்க சொந்தக்காரங்க கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா, அப்பா விமலாதேவி சொன்னா கேட்கணும்ப்பா அப்படின்னு என்ன வரும்? இல்லைன்னா நம்ம வார்த்தைக்கு சக்தியே கிடைக்காது. நம்ம என்னைக்குமே அதனால என்ன பண்ணணும்னா, 2 விஷயம். ஒண்ணு, கத்தி இருக்கு, அந்த கத்தி ஷார்ப்பா இருக்கணும்ல. ஷார்ப்பா எல்லாம் வெட்டவே வெட்டாது. நீங்க போட்டு கட்டு வெட்டிட்டே இருந்தாலும் வெட்டவே வெட்டாது. என்னெல்லாம் ஷார்ப்னஸ் கிடையாது. அது போல நம்ம வார்த்தைக்கு எப்ப சக்தி கிடைக்கும் அப்படின்னா, எப்ப நம்ம வந்து பக்தர்களோட சேர்ந்து சேவை பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த பக்தர்கள் பார்த்து அப்பா நல்லா சேவை பண்றான், நல்லா இருக்கட்டும், நல்லா 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 பக்தி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல, அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு சக்தியை கொடுக்கும். பக்தர்கள் நம்மளை பார்த்து ஆனந்தப்பட்டாங்க அப்படின்னா அதை விட பெரிய சக்தி நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னைக்குமே தியரட்டிக்கலா கத்துக்கிறது ஒண்ணு, ப்ராக்டிக்கலா நம்ம ஷார்ப்னஸ் ஆகிறது ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணுங்க, பக்கத்துல எந்த இஸ்கான் டெம்பிள் இருக்கோ வாரத்துக்கு ஒரு முறையாவது போயிடுங்க. சண்டே கண்டிப்பா எங்க எல்லா கோயிலும் கிளாஸஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டோவாவது பிடிச்சிட்டு போயிடுங்க.
இன்னைக்கு படிக்கிறதுக்கு நாடை விட்டு நாடு போறோம். வேலை பார்க்கறதுக்கு ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாடுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிடுறோம். என்னென்னமோ பண்றோம், எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்றோம். பகவான் அடையறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்? உலகத்திலே பெரிய இலக்கு பகவான் தான் சொல்லி சொல்றோம். அவர் அடையறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்? சின்ன முயற்சியாவது பண்ண வேண்டாமா? வாரத்துக்கு ஒரு முறையாவது நாங்க என்ன பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, பக்தரோட சேர்ந்து கீர்த்தனை பண்ணுங்க, பக்தரோட சேர்ந்து சேவை பண்ணுங்க, பக்தரோட சேர்ந்து பிரசாதம் சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ஆன்மீகத்துல பலத்தை கொடுக்கும். அந்த பலம் தான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும். அந்த நல்ல ஆலோசனையோட நீங்க என்ன பண்ணுங்க, இதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்ப எந்த கொஸ்டின்ஸ் எடுக்க போறது கிடையாது. யாருக்காவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்க என்னுடைய நம்பருக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே போல நீங்க முடிஞ்ச எங்களுடைய யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜோ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம எல்லா ப்ரோக்ராம் அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். தினமும் நாங்கள் பண்ணக்கூடிய கீர்த்தனம், தினமும் பண்ணக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாமே அதில் அப்லோட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க ஃபாலோ வம்சிதாரிதாஸ் என்னோட பேர் வருது இல்லையா, என்னோட பேர் நீங்க பார்த்தீங்கன்னா வம்சிதாரிதாசா பிவி கேஸ்னு வருது இல்லை, இதுதான் என்னுடைய யூடியூப் சேனலுடைய பேரும். சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இதில் தான் இருக்கு. நீங்களாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களான்னு தெரியல, பட் உங்க பசங்க கண்டிப்பா இருப்பாங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பேஜை கொடுத்து உங்க பசங்களை பார்க்க சொல்லுங்க. நீங்க பார்க்க வேண்டாம், உங்ககிட்ட இல்லைன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணலாம், உங்க பசங்க கிட்ட இதை கொடுத்து இதை கொஞ்சம் பாரு, இதுல என்னப்பா இருக்கு, நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து சொல்லி என்ன இருக்குன்னு சொல்லி கேளுங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கட்டும், அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கட்டும். ஸோ முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட கொடுங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. மறுபடியும் உங்களை அடுத்த கிளாஸ்ல பாக்குறேன். அடுத்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். அடுத்த கிளாஸ் நமக்கு எப்ப, சனிக்கிழமை இல்லையா? சனிக்கிழமை நான் ஊருக்கு வந்துடுவேன். சரி, நான் வந்து இன்னைக்கு நைட்டு சென்னைக்கு வரேன். நாளைக்கு காலையில் நான் சென்னையில தான் இருப்பேன். ஐயப்பன் தாங்கல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சென்னையில ஒரு ஒரு ஐயப்பன் தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தங்கமயில் ஜுவல்லரியில எங்களுடைய கேம்ப் ஒன்று இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு 25 பேர் இருக்கு. ஸோ காலையில 10 மணில இருந்து அங்கதான் இருப்பேன். மத்தியானம் அவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர் கூட்டிட்டு போறேன். பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜருடைய கோயில் இருக்கு. ஸோ ஸ்ரீபெரும்புதூர்ல யாரா இருந்தீங்கன்னா அங்க கோயில்ல கூட வந்து பார்க்கலாம். சாயந்தரம் ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் கோயில தான் இருக்கும். காலையில ஐயப்பந்தாங்கல இருப்போம், மத்தியானம் ஸ்ரீபெரும்புதூர்ல இருப்போம். அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடுவேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு சில மில்லுல பெரிய எக்ஸ்போர்ட் மில்லெல்லாம் இருக்கு, துணி மில்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அந்த மில்ல. ஸோ புதன்கிழமை அங்கதான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மில்ஸோ இல்லை ஃபேக்ட்ரிஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க. இல்லை பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் இருக்கோம். யாருக்காவது தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அவங்களையும் நாங்கள் போய் மீட் பண்ணி அங்கேயும் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றி. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.